ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் ப்ளீஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நியூஸ் கொடுத்தாங்க சென்னை எஃப்சி. லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு செம்மையாக ஜெயிச்சு கொடுத்தாங்க. நாம் சொன்ன மாதிரியே நல்லா ஆட வேண்டிய பிளேயர்ஸ்லாம் சூப்பராக ஆடி கொடுத்தாங்க. அனிருத் தாப்பா சரியான மேட்ச். அவர் ஃபர்ஸ்ட் மினிட்ல கோல் அடித்தது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். செகண்ட் இஸ்மா செம்மையான கோல் அடித்தார். அவரும் வந்துட்டு இன்னும் நிறைய கோல்ஸ் அடிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட விஷயம். லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம செஞ்ச ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிஃபென்ஸ் வந்து பிரேக் ஆகலை. யாருமே நம்ம டிஃபென்ஸ் வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே வந்துட்டு பால் மிட்லைன் தாண்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்க நம்ம கோர்ட்டுக்குள்ளே. ஆனால் அப்போ வந்துட்டு யாராலையும் கோல் அடிக்க முடியல. அந்தளவுக்கு சூப்பரான டிஃபென்ஸ் பண்ணாங்க நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே. அந்த டீமில் வந்துட்டு வேல்ஸ்க்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரே ஒரு கோல் அடித்தார். அவர் அந்த கோல் அடித்தது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்த்தது தான். ஏன்னா வந்துட்டு வேல்ஸ்கிஸ் எல்லா மேட்ச்லேயும் எல்லாவற்றையும் கோல் அடிப்பார். அது வந்து அவரோட பழக்கம்னே சொல்லிக்கலாம். சூப்பரான பிளேயர், எக்ஸலன்ட் பிளேயர்ன்றதில் அவர் ஒரு கோல் அடித்தார். அது வந்துட்டு நம்மளால் தடுக்க முடியாது. ஏன்னா எல்லா மேட்ச்லையும் அவர் ஒரு கோல் அடிக்கிறது அது காமன் திங் தான். சரி, நம்ம இந்த மேட்ச்சில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா வந்துட்டு ஒரு தோல்விக்கு அப்புறம் வராங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப அக்ரெசிவாக ஆடுவாங்க. நம்ம பிளேஸ் கொஞ்சம் அடிப்படும், அப்படி இப்படி கூட நடக்கலாம். அதனால் வந்துட்டு நம்ம லாஸ்ட் மேட்ச் எப்படி ஆடணுமோ அப்படி ஆடணும். ஆனால் அடிப்படாமல் பார்த்துக்கணும். நம்மளும் யாரையும் எப்படி சொல்கிறது, இன்ஜூர் பண்ணக்கூடாது. இந்த மேட்ச்சில் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். ஒபுச்சாவேவை நம்ம கோர்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர விடக்கூடாது. அவரை எடுத்துகிட்டு வர விடலைன்னா, பால் அவர் மட்டும் நம்ம பிளேஸ்க்குள்ளே வரலைன்னா நம்ம வந்துட்டு இந்த மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம அவங்களோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணி பால் உள்ளே எடுத்துகிட்டு போய் கோல்ஸ் அடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 கோல் அடித்தா போதும். லாஸ்ட் மேட்ச் மாதிரி 2 கோல் அடிச்சு அதே மாதிரி டிஃபென்ஸ் வந்துட்டு சூப்பராக பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகே, ஹெட் டு ஹெட் கேரளா பிளாஸ்டர்ஸ் வர்சஸ் சென்னை எஃப்சி எத்தனை மேட்ச் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். 14 மேட்சஸ் ஆடிருக்கோம். அதில் 6 மேட்சஸ் நம்ம ஜெயிச்சிருக்கோம், 3 மேட்சஸ் தோற்றுருக்கோம், 5 மேட்சஸ் டை ஆகிருக்கு, ட்ரா ஆகிருக்கு, 5 மேட்சஸ் ட்ரா ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு ட்ரா ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம டிஃபீட் மாத்திரம் ஆகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா ஆடி ட்ரா ஆனால் கூட நோ ப்ராப்ளம். பிகாஸ் 1 பாயிண்ட் வந்துடும், 4 பாயிண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் டாப் 4ல் இருப்போம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. டிஃபீட் ஆகிட்டோன்னா இன்னும் கீழே இருக்கிற டீம்ஸில் மேலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடாமல் எப்படி ஒரு மீடியமான கேம் ஆடி நம்ம ஜெயிச்சா அதுவே போதும். அதுக்கப்புறம் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் லாஸ்ட் 2 டேஸ் பிஃபோர் நடந்திருக்கு. அது வந்துட்டு லாஸ்ட் 25th வந்துட்டு டேகோ மேரடோனா வந்துட்டு இறந்து போயிட்டார். அது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான விஷயமாக அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் நிறைய பேர் வந்துட்டு இறந்து போகிறாங்க. அது நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் குறைஞ்சி ஸ்போர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னே வந்து நிறைய பேருக்கு சான்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம சந்தோஷமாக வந்து பேசணுன்றதுக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு.